ஏங்க, இதெல்லாம் கேட்டு யாரும் என்கிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க. நான் ஜென்யூனாக ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நிறைய ப்ரேயர் ஹெல்ப்லைன்ஸ் இருக்குல்ல, அங்கே உண்மைக்குமே நமக்கு ஹெல்ப் கிடைக்குதா? நான் ஒரு பையன், அவன் ஏதோ ஒரு அடிக்ஷன்ஸ், அதனால் ராங் சாய்ஸஸ், அவன் லைஃபே கெட்டு போய் எங்கெல்லாமோ சிக்கி திணறி அதிலேருந்து கில்ட் ஆகி நான் என்னுடைய பழைய லைஃப்க்கு திரும்பணுமே, என்னோட ப்ரேயர்ஃபுல்லான லைஃப் பழசே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சேன்னு சொல்லி ஒரு ப்ரேயரை தேடி, ஒரு ஹோப்பை தேடி, ஜட்ஜ்மெண்ட் இல்லாத ஒரு கான்வர்சேஷன் வேணும், ஃபுல்லாகவே நான் ஜீசஸ் கிட்ட சரண்டர் ஆகணுன்ற ஒரு நினப்பில் தான் இந்த ப்ரேயர் ஹெல்ப்புக்கே அவன் வரான். அவன்கிட்ட போயிட்டு அம்மா அப்பாலாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சது இதுக்கு தானா, இவ்வளோ தப்பு பண்ணால் இனி எங்கே லைஃபு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லும்போது உண்மையாகவே பாவத்திலேருந்து திரும்பி ஏசப்பா கிட்ட வரணும்னு நினைக்கக்கூடிய அந்த மனசை நீங்கள் திரும்பவும் காயப்படுத்துறீங்க அப்படின்றது தெரியுமா? நொந்த மனசு ப்ரேயர் கேட்டு கால் பண்ணும்போது அவங்களுக்கு தியாலஜி விடைக்கும் உங்களோட எம்பத்தி முக்கியம் இல்லையா? எனக்கு என்னமோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நான் கேட்டிருக்கேன். அதில் எனக்கு என்ன தோணுன்னா, மேபி அது உண்மைக்குமே ஹெல்ப்லைன்ஸ்னால் இல்லாமல் ஒரு கஸ்டமர் கேர் மாதிரி செயல்படுதோ. லைக் இன்றைக்கி இவ்வளோ டார்கெட்ஸ் நான் முடிச்சிட்டேன், இவ்வளோ கால் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ரன் ஆகுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். உண்மைக்குமே ஜென்யூனாக அதில் யாராவது ஹெல்ப் வாங்கியிருக்கீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். அந்த மாதிரியான உண்மையான ஹெல்ப் லைனை தேடி நிறைய மனசு இங்கே இருக்குன்றதையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன்.